ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதுமே நிறைய வீட்டுகளுக்கு போக வேண்டியது இருக்கும். ஒன்று விசேஷங்க ஏதாவது நடந்து அதுக்கு போகாமல் இருந்திருந்தோம்னா அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். ரெண்டாவது வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னா சொந்த பந்தத்தில் அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தடவை ஊரில் கசின் சிஸ்டரோட பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை எல்லாம் தாண்டி சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவலுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே இல்லாமல் இன்னும் நான் போய் பார்க்காம இருக்கிறேனே, நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு எல்லாம் கூட என்ன நான் திட்டிக்கிட்டதுண்டு. பட் நான் கிளம்பி அவ்வளோ அவசரமாக போனாலுமே அவங்களையெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி நிலைமையில் அவங்க இல்லை. அப்படிங்கிறதுனாலயே நான் போகலை. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நீ இப்போ வரதுல யூஸ் இல்லை, ஃபியூ வீக்ஸ் கழிச்சு வா, ஸோ தட் அவங்கள நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இன்சிடென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஃப்ரெண்டோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அவங்களோட பொண்ணு 10 வயசு, இவங்க 3 பேரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தாராபுரம் பக்கத்தில் இவங்க வந்துட்டு இருந்த காரை செம ஸ்பீடில் வந்த ஒரு இனோவா அடிச்சதுல இந்த வண்டி ரோல் ஆகி ஃபயர் ஆயிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்டோட பாதிப்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு நான் வார்த்தைகளால் சொல்ல வேண்டி இருக்காது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாள் முன்னாடி தான் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் பொண்ணும் டிஸ்சார்ஜ் ஆனாங்க. என் ஃப்ரெண்ட் இன்னும் டிஸ்சார்ஜ் ஆக கிடையாது, ஸ்டில் இன் ஐசியூ. கிச்சனில் வேலை செய்யும் போது லேசாக ஆயில் பட்டாலோ, லேசாக நமக்கு தீக்காயங்கள் பட்டா கூட அதோட வலி எவ்வளோ பெருசு இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த பேர்ன் இன்ஜுரியை இவங்க எப்படி தாங்கி இருக்காங்க அப்படின்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே க்ளோஸாக இருக்கிறது எல்லாம் தாண்டி ஃப்ரெண்டோட குழந்தைகள் நம்ம மேலே ஒரு ஸ்பெஷல் லவ்வை காமிக்கிறது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளஸிங். அதில் இந்த பாப்பா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்பவே என்ன பேர் சொல்லி எவ்வளோ அதிகாரமாக பேச முடியுமோ அவ்வளோ அதிகாரமாக கூட பேசுவா. எனக்கு நிஜமாவே இங்கே போய் அவங்கள பார்க்குற தைரியம் எல்லாம் கிடையாது, ஆனால் போகாமல் இருக்கவும் முடியாது, போய் பார்த்தே ஆகணும். நாங்கள் போன நேரம் பார்த்து பாப்பாவுக்கு ஃபிசியோதெரபி பண்ணுறதுக்காக 2 ஸ்டாஃப்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அவள் அழுகை இருக்கு இல்லையா, அந்த அழுகையை கேட்கும்போது நம்ம இதயம் நொறுங்கிரும் பீஸா. அந்த அளவுக்கு அழுகிறா. யாரோ ஒருத்தர் வேகமா கார் ஓட்டுன ஒரு காரணத்துக்காக தண்டனைய வேற யாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த வலியெல்லாம் சொல்லக்கூட முடியாது. இந்த வலி, இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ட்ராமா, இதுல இருந்தெல்லாம் அந்த குடும்பம் வெளியே வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்னு கூட எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் அவங்க வண்டியில காமிச்ச வேகம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை வலியோட அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. எப்பவுமே பாசிட்டிவா இன்ஸ்பைரிங்கா போற நம்ம vlog இன்னைக்கு கொஞ்சம் ட்ராஜிக் இன்சிடென்ட்டோட நான் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அட்லீஸ்ட் இந்த vlog யாராவது ஒருத்தர் ஸ்பீடா உங்க ஃபேமிலியில் டிரைவ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்டையும் இருக்கு. ஏன்னா ஸ்பீடா போறதோட பாதிப்பு அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அவங்கள சுத்தி இருக்கிற பல பேருக்கு இருக்கு. அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இங்க பதிவு செஞ்சேன். ரொம்ப நாளா இதை சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால இதை ஈஸியா கடந்து போக முடியல. வண்டி ஓட்டுற ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் பொறுப்போட வண்டி ஓட்டுனா இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் தவிர்த்தரலாம். ஒரு மனுஷனா சக மனுஷனுக்கு எந்த துன்பத்தையும் நம்மளால இன்னைக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்குவோம்.